இதழின் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு என்ன செய்ய போறோம் அப்படின்னா, கமெண்ட்ல வந்து ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்காங்க பன்னீர் பிரியாணி செய்யுங்க பன்னீர் பிரியாணி செய்யுங்கன்ட்டு. இன்னைக்கு பன்னீரை வச்சு நல்லா கார சாரமான ஒரு பன்னீர் பிரியாணி செய்யலாம். அது என் ஸ்டைலில் நான் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. இப்போ பன்னீர் பிரியாணி செய்யறதுக்கு என்னென்ன வேணும்னா, ஒரு 3 வெங்காயம் நீட்டாக கட் பண்ணி வச்சிருக்கேன், 4 பச்சை மிளகாவை கீறி வச்சிருக்கேன், திட்டமான சைஸில் தக்காளி வந்து 3 கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையே நீட்டாக கட் பண்ணி வச்சிருக்கேன், ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லியை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுட்டேன். இப்படி பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து பிரியாணியில் வந்து நம்மளுக்கு இந்த கொத்தமல்லி புதினாலாம் வாயில் தட்டுப்படாது, அது மசாலாவோட வதங்கி ஜம்முன்னு வாசனை வந்துடும். அப்புறம் 1.5 கிளாஸ் பிரியாணி அரிசி நான் வந்து 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணியில் கழுவிட்டு ஊற வச்சிருக்கேன். இந்த மாதிரி ஊற வச்சுட்டு செஞ்சோம்னா சாஃப்டாக வரும், நம்மளுக்கு சீக்கிரமாகவும் ஆகும். அப்புறம் ஒரு 300 கிராம் பன்னீர் எடுத்து வச்சிருக்கேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஜாதி பத்திரி, ஸ்டாரு இதெல்லாம் வந்து தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சிருக்கேன். முந்திரி பருப்பு வந்து ஒரு 15 பல்லு 2 உடச்சி வச்சிருக்கேன். அப்புறம் மஞ்சத்தூள், வெறும் மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர், இவ்வளோதான் தேவையான பொருள். இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இப்போ வந்து நம்ம பன்னீர் பிரியாணிக்கு வந்து இந்த பன்னீரை வந்து அப்படியே நம்ம கூட்டி விட்டுட்டு அரிசி போடும் போது இதை அப்படியேவும் போட்டுக்கலாம், சுடுதண்ணியில் வாஷ் பண்ணிட்டு. இல்லை நான் நெய் போட்டு கொஞ்சம் தோசைக்கல்ல தவால போட்டு திருப்பி நம்ம ஃப்ரை பண்ணிட்டும் போட்டுக்கலாம், எண்ணெயில் வேணாலும் பொரிச்சு போட்டுக்கலாம். நான் வந்து அப்படியே போட்டால் கொஞ்சம் சப்புன்னு இருக்காம இருக்கும். எங்கள் வீட்டில் காரசாரமாக நல்லா சாப்பிடுவோம், அதனால இதில் வந்து காரெல்லாம் போட்டு மசாலா போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி நம்ம பிரியாணியோட சேர்க்க போகிறோம். இப்படி சேர்க்கும் போது செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இதுக்கு நம்ம மசாலா போட்டுக்கலாமா? இதை சேர்த்துக்கலாம். பன்னீரை நான் கட் பண்ணி வச்சிருக்குது பாருங்க, பெருசா இருக்கு. நீங்க வேண்டாம்னா இப்படி 2 கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். நான் ஏன் பெருசா போட்டுருக்கேன்னா, இதுக்குள்ள மிளகாத்தூள், உப்பு எல்லாம் போட்டு நம்ம ஊற வச்சுட்டு ஃப்ரை பண்ண போறோம், அதனால பெருசா போட்டா நல்லா இருக்கும். உங்களுக்கு வேண்டாம் சின்னதா வேணும்னாலும் சேர்த்துக்கோங்க, சரிங்களா? இப்போ இந்த பன்னீர்ல வந்து குட்டி ஸ்பூன்ல வந்து ஒரு 1.5 ஸ்பூன் தனியாத்தூள் போடுறேன், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், கரம் மசாலா சேர்க்கிறேன். எல்லாமே குட்டி ஸ்பூன்ல தான் சேர்க்கிறேன். 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதுவுமே 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்க்குறேன், 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன், கொஞ்சமாக தயிர், ஒரே 1 ஸ்பூன் தயிர். நான் குட்டி ஸ்பூனில் போட்டதுனால 2 வாட்டி போட்டிருக்கேன். இதுக்கு எல்லாத்துக்கும் தேவையான அளவு மஞ்சத்தூள், இந்த பன்னீருக்கு மொத்தத்துக்கும் தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சத்தூள் இல்லை உப்பு. இப்போ இதை நல்லா கிளறி ஊற வச்சுக்கலாம் நம்ம. இங்கே பாருங்கள், பன்னீரில் ஃபுல்லாக மசாலா போட்டு ஊற வச்சுட்டேன். இது வந்து ஒரு 1/4 மணி நேரமோ இல்லை 1/2 மணி நேரமோ உங்களுக்கு எவ்வளோ நேரம் வேணுமோ ஊற வச்சுக்கலாம். நான் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வைக்க போகிறேன். இது ஊறதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணலாம். இங்கே பாருங்கள், நம்ம ஊற வச்ச பன்னீர் 1/2 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ வந்து இதை நான் தவால போட்டு வறுத்து எடுத்துக்க போகிறோம். உங்களுக்கு வந்து நான் எண்ணெய் ஊற்றி பொரிச்சு எடுக்கிறனால நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கோங்க. நான் தவால கொஞ்சமாக நெய் ஊற்றி வறுத்து எடுத்துக்க போகிறேன். நான் எப்பவுமே அப்படி தான் செய்வேன், ஏன்னா எண்ணெயும் கம்மியாகும் எண்ணெய் ஊற்றினாலும். நான் வந்து நெய் ஊற்றி செய்கிறதுனால இப்படியே வதக்கி எடுத்துருவேன். நல்லா வாசனையாக இருக்கும், பிரியாணியும் நல்லா வாசனை ஜம்முன்னு வரும். அதனால தான் நெய் கொஞ்சம் காயட்டும். நெய் காஞ்சிச்சு, இதெல்லாம் எடுத்து ஒன்று ஒன்றா வச்சுக்கலாம். நல்லா 4 சைடும் திருப்பி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம், நல்லாயிருக்கும். நான் எடுத்து வச்சிருந்த பன்னீர் எல்லாத்தையும் பெரிய கல்லாக இருக்குது நான் போட்டேன். உங்கள்கிட்ட சின்ன கல்லில் தான் இருக்குன்னா நம்ம 2 ரவுண்டாக போட்டு எடுத்துக்கலாம். இது அந்த பக்கம் போட்டது செவிட்டோம், செவந்ததுக்கப்புறம் அந்த பக்கம் திருப்பிக்கலாம். அந்த பக்கம் செவந்துட்டு இருப்பாங்க, திருப்பிக்கலாம். சரிங்களா? இப்படி நல்லா முறுமுறுன்னு வந்துருக்கு. பிரியாணிக்குள்ளே போடும்போது செம்மையாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு போட்டோம்னா. இங்கே பாருங்கள், நான் திருப்பிட்டேன். இப்போ இது வறுக்கிறதுக்கு வந்து நம்ம ஒரே 1 ஸ்பூன் நெய் தான் போட்டிருக்கோமே. நெய்யிலேயே வதங்கி நல்லா வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி நீங்கள் செய்யும் போது பசங்க இல்லாத போது செஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சால் எங்கள் வீட்டில் சுபாஷ் சொன்னே இப்படியே சாப்பிட்டு காலி பண்ணிடுவாங்க. அதனால் நான் ஒழிச்சு வச்சு தான் செய்வேன். இப்போ வீடியோ எடுக்கிறனால நேராக தான் செஞ்சு ஆகணும், வேறு வழி இல்லை. அந்த பக்கமாக சேர்ந்தோடனே இதை எடுத்துக்கலாம் நம்ம. இங்கே பாருங்கள், வறுத்த பன்னீர் எடுத்தாச்சு. வீடு இந்த கிச்சனே பயங்கரமாக மணக்குது இதை வறுத்து எடுத்தோடனே. இப்போ நம்ம பிரியாணி தாளிச்சிக்கலாம் வாங்க. முதல்ல பிரியாணி தாளிக்கிறதுக்கு ஸ்டவ் பற்ற வச்சு குக்கர் வச்சுருக்கேன். நான் வந்து தம் தான் போடுவேன். உங்களுக்கு விசில் வைக்கணும்னா விசில் வைக்கிறது எப்படின்னு நான் சொல்லித்தரேன் இதோடவே. இப்போ வந்து இந்த குக்கருக்குள்ளே எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நான் ஒரு 50 கிராம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காயட்டும் நல்லா. எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம எடுத்து வச்சிருந்த முந்திரியை முதல்ல போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி நல்லா செவந்துச்சு. எடுத்து வச்சிருக்க பட்டை கிராம்பெல்லாம் சேர்த்துக்கலாம். கிராம்பு ஏலக்காவும் செவந்துருச்சு. பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் அது கூடயே சேர்த்துக்கிறேன்.
வெங்காயம் கண்ணாடி பதம் வதங்கிடுச்சு. இன்னும் வதங்கணும். இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே இதில் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு ஸ்பூன் தான் இஞ்சி பூண்டு போட்டிருக்கேன். நம்ம வந்து இதில் பன்னீரில் போட்டோம் இல்லையா 1/2 ஸ்பூனு, அதனால் போடுறோம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்குறோம், பச்சை வாசனை போகிற அளவுக்கு. இங்கே பாருங்கள், இஞ்சி பூண்டு பீஸு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த வெங்காயத்தெல்லாம் சைடு வாங்கி எல்லாத்தையும் ஓரம் கட்டி விட்டுடலாம். ஏன்னா எண்ணெயெல்லாம் நடுவில் வரும். இப்போ வந்து இதுக்கு வந்து சின்ன ஸ்பூனில் ஒரே ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் கீழே கொட்டிக்கிச்சு, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துருக்கேன், 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள். இதையும் சேர்த்து இந்த எண்ணெய்க்குள்ளேயே நம்ம வதக்கிக்கலாம். அப்போ தான் வந்து நல்லா கலர் வரும் பிரியாணி செய்யும் போது. நம்ம போட்ட மசாலாவும் வதங்கிடுச்சு. இப்போ தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கி வரட்டும். நல்லா குழன்னு வதங்கி எண்ணெய் திரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கலாம் பொறுமையாக. அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நான் மேலேயே கல்லுப்பு வந்து நம்ம பிரியாணிக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கிறேன். பத்தலைன்னா நம்ம லாஸ்ட்டாக தண்ணி ஊற்றிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்க, நம்ம போட்ட தக்காளியும் நல்லா வதங்கிருக்கு. நல்லா குழன்னு வதக்கிட்டு போயிருங்க. எண்ணெய் கொட்டாமல் எப்படி எடுத்துக்கலாம் அல்வா மாதிரி. இப்போ நம்ம அரிஞ்சு வச்சுருந்தா கொத்தமல்லியும் புதினாவே இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கலாம். மாதிரி வதக்கிட்டு செய்யும்போது பிரியாணி பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எடுத்து வச்சுருந்த கொத்தமல்லி புதினாவும் வதங்கிடுச்சு இதில் போட்டது. இப்போ இதுக்கு வந்து தயிர் சேர்த்துக்கலாம். ஒரு 2-3 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா இதுக்குள்ளே வதக்கிக்கலாம். இந்த மாதிரி தயிர் சேர்த்து செஞ்சோம்னா பிரியாணி நல்லா பலன்னு ஜம்முன்னு வரும். எல்லாமே அதில் வதக்கியாச்சு. இப்போ தண்ணி ஊற்ற போகிறேன். நான் இந்த டம்ளரில் தான் 1.5 டம்ளர் அரிசி போட்டிருக்கேன். அதே டம்ளரில் 1.5 டம்ளர் தண்ணி வைக்க போகிறேன். 1 டம்ளரு, இன்னொரு 1/2 டம்ளர், இவ்வளோ தான் அரிசி போட்டிருக்கேன். அவ்வளோ தண்ணி தான். ஏன்னா அரிசி நான் ஊற வச்சுட்டு செய்கிறேன். எப்போவுமே நான் சொல்லியிருக்கேன், ஊற வச்சுட்டா நம்ம கரெக்டாக 1 கிளாஸ் அரிசினா 1 கிளாஸ் தண்ணி ஊற்றினா போதும். நீங்கள் ஊற வைக்காமல் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக 1க்கு 2 தேவைப்படும். வேலையும் வளர்த்தும். இப்படி செஞ்சால் சீக்கிரமாக பிரியாணி செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ இந்த தண்ணி கொதிக்கிட்டோம். பாருங்க, நம்ம ஊத்துன தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அரிசியை ஊற வச்சு தண்ணியை வடிச்சுட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் அதில் போட்டுக்கலாம். தண்ணி இல்லாமல் எடுத்து போட்டுக்கோங்க. நான் வடிச்சு வச்சிருக்கேன், கொஞ்சம் கீழே நிற்கிது. இந்த அரிசியெல்லாம் இதுக்குள்ளே சேர்த்து தண்ணி நிறுத்திட்டேன். அவ்வளோதான். இப்போ வந்து இது ரொம்ப கிளற வேணாம், சும்மா அப்படி கிளறி மசாலாவில் முழுகிற அளவுக்கு போட்டால் போதும். போட்டுட்டு நம்ம வடிச்சு வச்சுருந்தோம் பார்த்தீங்களா பன்னீர், இவரையும் அப்படி மேலே அப்படி சேர்த்து விட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி சேர்த்துட்டு இப்போ நீங்கள் குக்கரில் விசில் வைக்க போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் இப்படியே வைங்க. இப்போ தண்ணி ஓலை நல்லா கொதிக்கணும். மறுபடியும் கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் விசில் மூடி போட்டு ஒரே விசில் வச்சு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணுங்க. கரெக்டாக ஒரு நம்ம தம் போட்ட பிரியாணி மாதிரி பலன்னு வந்துடும். சரிங்களா? இது கொஞ்சம் கொதிக்கட்டும், நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்க, இப்போ கொதிக்குதா? இந்த மாதிரி கொதிக்கும் போது குக்கரை நல்லா மூடி போட்டு விசில் போட்டிங்கன்னா ஒரே விசில் தான் வைங்க. வச்சுட்டு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் குக்கர் விசில் உங்களுக்கு வச்சிங்கன்னா. நான் வந்து தம் போடுறதா இருந்தால் இப்போ நீங்கள் பாருங்கள், இப்போ நல்லா கொதிக்கும் போது மூடி போட்டு ஃபுல்லாக ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு நம்ம இந்த வெயிட்டை தூக்கி மேலே வச்சிடறோம். ஒரு 5 நிமிஷம் பொறுத்து பார்க்கலாம். நம்ம வச்ச பிரியாணி 5 நிமிஷம் ஆயிடுச்சு. திறந்து பார்க்கலாம். ஊற்றுல தண்ணி கொஞ்சம் கூட இல்லை, நல்லா வத்திடுச்சு. இன்னும் கொஞ்சம் சாதம் வேகணும். நம்ம கீழேருந்து மேலே அப்படியே மாற்றிட்டு அப்படியே மறுபடியும் டைட் பண்ணிட்டு மறுபடியும் தட்டை போட்டு நம்ம வெயிட்டை வச்சிடலாம். இன்னொரு 5 நிமிஷம் பொறுத்து பார்க்கலாம். ஸ்டவ் சிம்மிலேயே வச்சுட்டு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம பிரியாணியை திறந்து பார்க்கலாம். ஸ்டவ்வையும் நான் ஆஃப் பண்ணிடுறேன். சிம்மிலேயே வச்சு இந்த மாதிரி பண்ணோம்னா நல்லா பாருங்க, எவ்வளோ பலன்னு எவ்வளோ ஜம்முன்னு வந்துருச்சு. சாதம் எவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு பாருங்க. அரிசியும் உடையாது, அப்படியே நீட்டாகவே வரும் சாதம். அவ்வளோதான், சூப்பராக காரசாரமான பன்னீர் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், ஈஸியாக நம்ம வீட்லேயே பன்னீர் பிரியாணி செஞ்சாச்சு என்னோட ஸ்டைலில். இதே மாதிரி செஞ்சு பாருங்க. எல்லாரும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.